இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதம் 5 வசனங்கள் 2 மற்றும் 3. Today's Bible verse: Give heed to the voice of my cry, my King and my God, for to you I will pray. My voice you shall hear in the morning. O Lord, in the morning I will direct it to you, and I will look up. Psalms 5 verses 2 and 3. காலையில் ஜெபத்தோடு ஒரு நாளை துவங்குவதை காட்டிலும் சிறந்தது வேறு எதுவும் இல்லை. காலையில் செய்யப்படும் ஜெபமானது மாலையில் ஜெபிக்கிற 2 ஜெபங்களுக்கு சமமானது. நம்முடைய சரீரத்திற்கு உணவு எவ்வளவு அவசியமோ அதிலும் மேலாக தேவ ஆவியினால் நம் சிந்தையை நிரப்புவது அவசியம். தன்னுடைய வேண்டுதலை பற்றி பேசும்போது வசனம் 3 ஆயத்தம் எனும் ஒரு வார்த்தையை தாவீது பயன்படுத்துகிறார். தகன பலிபீடத்தின் மேல் பலிகளை வைப்பதற்கு செய்யப்படுகிற ஆயத்தத்திற்கும் இதே வார்த்தையை தான் வேதாகமம் பயன்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய எல்லா திட்டங்களுக்கும் தேவனுடைய ஒப்புதலை பெற வேண்டும். இன்றைக்கு நன்மை செய்யவும் தீமை செய்யாமல் இருக்கவும் நம்மை தேவன் நடத்த வேண்டும் என்று தேவனிடம் கேட்க வேண்டும். அப்போது நீதியின் பாதைகளில் ஆவியானவர் நடத்துவார். நாம் செல்ல வேண்டிய பாதை நமக்கு தெளிவாக தெரியும். தேவனுடைய பாதுகாப்பு அவசியம் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். தேவ தயவு நம்மை சூழ்ந்து கொள்வதால் இன்றைய தினத்தை எவ்வித பயமும் இல்லாமல் நாம் சந்திக்கலாம். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.